Dear students, welcome to our channel. Today we are going to discuss NCERT Max Class 10 Chapter 3 Example 3. So இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் பண்ணிட்டு அதை நம்ம சால்வ் பண்ண போறோம். பாருங்க, நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? The number of skirts is 2 less than twice the number of pants purchased. Also the number of skirts is 4 less than 4 times the number of pants purchased அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சம் போட போறோம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற இந்த பேண்ட் ஒரு வேரியபிளா டிஃபைன் பண்ண போறோம். அதே மாதிரி இங்க இருக்கிற அந்த ஸ்கர்ட்ஸ் இதை ஒரு வேரியபிளா டிஃபைன் பண்ண போறோம். லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ், அதே மாதிரி லெட் ஒய் பி தி நம்பர் ஆஃப் ஸ்கர்ட்ஸ். இப்ப கொடுத்திருக்கிற கண்டிஷனை பாருங்க. the number of skirts, that means y equal to எப்படி இருக்குதா, is 2 less than twice the number of pants. அப்போ twice the number of pants, அப்போ 2x less than 2, that is 2 minus 2, அதான் less 2. This is equation number 1. Next பாருங்க, one more information. Also the number of skirts, that is y equal to 4 less than 4 times number of pants. அப்போ 4x minus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச கிராபிக்கல் மெத்தட்லயும் இதுக்கான சொல்யூஷன் நம்ம செய்யலாம். இல்ல இதுக்கப்புறம் நம்ம கத்துக்க போற எலிமினேஷன் மெத்தட் ஆர் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், இந்த மெத்தட்ல கூட இந்த சம்ம நம்ம செய்யலாம். இங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நம்ம எந்த மெத்தட்ல வேணா இந்த சம்ம செய்யலாம். ஸோ இது நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப நம்முடைய இந்த எக்ஸ் ஒய்க்கான வேல்யூ போடுறது தான். இதை வேணா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்லயே கூட செய்யலாம். பாருங்க, இதுவும் ஒய்யோட வேல்யூ தான், இதுவும் ஒய்யோட வேல்யூ தான். ஸோ ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் 4x minus 4, அதை ஒய்யோட பிளேஸ்ல போட்டிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு 2x minus 2ன்னு இருக்கு. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணுங்க. 4x minus 2x ஈக்குவல் டு பிளஸ் 4 minus 2ன்னு இருக்கு. 4x minus 2x னா 2x கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடுல 2ன்னு வரும். சோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த 2வை நம்ம ரைட் சைடு கொண்டு போனோம்னா x ஈக்குவல் டு 2/2ன்னு வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். சோ x ஈக்குவல் டு 1 அப்படின்னு வேல்யூ வரும். நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 1ன்னு ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆர் ஈக்குவேஷன் நம்பர் 2 எதுல சப்ஸ்டிட் பண்ணாலும் y யோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். பாருங்க, y ஈக்குவல் டு 2x minus 2ன்னு இருக்கு. y equal to 2 into x ஓட வேல்யூ 1. அப்போ x ரீப்ளேஸ் பண்ணிட்டு 1ன்னு கொடுக்குறோம். ஆல்ரெடி அங்க இருக்கிற minus 2, 2 minus 2 0 ஆயிடும். அப்போ y equal to 0ன்னு வரும். ஸோ சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் x equal to 1 and y equal to 0 இதுதான் ஆன்சர். பட் இங்க நம்மள கொஸ்டின் எப்படி கேட்டுருக்காங்க, x அப்படிங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ். அப்போ எத்தனை பேண்ட் வாங்கியிருப்பா அப்படின்னா ஒரு பேண்ட் கண்டிப்பா வாங்கியிருப்பா. y be the number of skirts னு சொல்லியிருக்கிறோம். அப்போ y equal to 0 வந்ததுனால C does not buy any skirts, எதையும் வாங்கறதுக்கு சான்ஸ் இல்ல அப்படிங்கறதா இங்க வந்திருக்கிற ஆன்சர். இது நம்ம கிராபிக்கல் மெத்தட்ல போட்டாலும் இதே ஆன்சர் தான் நமக்கு வரும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.